தீம் தனன தீம் ததிரன தீம் தனன தோம் தனன தீம் தனன தீம் ததிரன தீம் தனன தோம் தனன தீம் தனன தீம் ததிரன தீம் தனன தோம் தனன. நமஸ்காரம். ஜோதிடர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை கும்பிடுவது முக்கியம் என்று சொல்கிறார்கள். ஏன், குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் என்ன செய்வது? காஞ்சி மகான் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் குலதெய்வம் எது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏன்னா அதுதான் வம்சாவளியா நம்ம குடும்பத்தை காப்பாத்தின்னு வருது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தலைவலியில இருந்து சகல பிரச்சனைக்கும் அவரை தான் போய் பார்ப்பா. ஏன்னா அவருக்கு தான் இவர்களுக்கு எந்த மருந்து ஒத்துக்கும், எந்த மருந்து அலர்ஜி, இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி தான் குலதெய்வமும். ஒருத்தரோட எள்ளு தாத்தா, கொல்லு தாத்தா, இப்படி வம்சாவளியா தெய்வங்களுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் செஞ்சிருக்கா, அவளோட புண்ணிய கணக்கு என்ன, பூர்வ புண்ணியத்தோட பலனால இவர்களுக்கு என்ன கிடைக்க பண்ணணும், எதெல்லாம் கொடுத்தா இவர்களுக்கு நல்லதில்லை, இப்படி எல்லாமே அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். எல்லா தெய்வமும் ஒன்று தானே அப்படின்னு கேட்கலாம். எல்லா சுவாமியும் ஒன்று தான். ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வைப்ரேஷன் இருக்கும். உங்களோட முன்னோர்கள் போயிட்டு வந்த கோயிலில் அவ என்ன வேண்டியிருப்பா? தங்களோட வம்சம் தழைக்கணும், நன்னா இருக்கணும், அப்படிதானே? அந்த வைப்ரேஷனை வாங்கிக்கிறதுக்கு தான் அங்கே போகணும், அந்த தெய்வத்தை கும்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கிட்ட கேட்டு குலதெய்வத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தேடியும் தெரியாதவா குடும்பத்து பெரியவா சொல்ற தெய்வத்தை கும்பிடுறதோட முன்னோர்க்கான கடன்களை தவறாம நிறைவேற்றணும். இதுதான் ஒரே நிவர்த்தி. இந்த பதில பெரியவா சொல்றா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.